அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். குருசக்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அல்லாஹ்களும் என்ன சொன்னாங்களோ அதை நேரடியாக பயிற்சியாக கருத்துகளும் ஆதிநாத வாசி வித்தையும் கவனிங்க. பாட்டு விளக்கம் செய்முறை பயிற்சி. திருமூலர் எழுதிய பாட்டு 320 பாட்டு. நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானம் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகம் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே அப்படின்னு எழுதிட்டார். இப்போ நடுவு நின்றார் என்று ஞானம் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது தாயின் வயிற்றுல கர்ப்பப்பையில் உள்ள இருக்க நாம் இருக்கிறவர்களும் அம்மாவோட பகுதி இருக்கிறவர்களும் தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் மூச்சு தானாக ஓடிச்சு. நாம் மூச்சு இழுத்து விடலை, இறைவன் இயக்குனார் ஆச்சுங்களா. அதுக்கு தான் நடுநாடின்னு சொல்கிறார். அந்த நாடிக்கு பேர் நடுங்கிறார். அதுக்கு தான் நடுவு. அப்படி யார் இருக்கிறாங்களோ நடு மூச்சிலேயே மூக்கில் சுவாசம் விடாமல் உள் மூச்சு 16 மூச்சிலேயே இயக்கிறாங்களோ அவங்க தான் ஞானம் கிடைக்கும். இப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் அடுத்து முடிச்சு போட்டவுடன் மூக்கு வழியாக சூரிய சந்திரகலையாக 12 பூர்வ மத்திய வரலும் 12 மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த 12 மூச்சை ஓடிட்டு இருக்கவங்களுக்கு ஞானம் இல்லை. அப்போ நடுவில் நின்றார் கன்றி. அப்போ வெளிமூச்சு விடுறவங்களுக்கு ஞானம் இல்லைங்கிறாரு. நம்ம உள்மூச்சு ஓட வைக்கிறோம், ஞான நிலையை அடைய வைக்கிறோம். நடுவில் நின்ற நரகம் இல்லை. இப்படி மூச்சு ஓடுறவங்களுக்கு உள்மூச்சு யார் ஓடுறாங்களோ அவன் நரகம் இல்லை. நடுவில் நின்றார் நல்ல தேவரும் ஆவார், அவங்களாம் தேவராகிடுவாங்க. நடுவில் நின்றார் வழி நானும் நின்னேனே அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாரும் நடுவில் நின்னாங்க, நானும் அந்த வழியிலே இருக்கின்றேன் என்று சொல்கிறாரு. நம்ம ஆதிநாத வசதியில் வெளிமூச்சை மூக்குள்ள சுவாசத்தை நிறுத்தி தாய்கள் கர்ப்பப்பையில் எப்படி நம்ம சுவாசம் தானாக ஓடிச்சோ அதே நிலையில் 1 மணி நேரத்தில் அந்த நிலையை அடைய கற்றுத்தரப்படுகிறது.